Hi, this is Mani. Welcome to Chandramax. So, after a long gap பார்க்குறோம் இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து எதை வச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போன இயர்ஸோடைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வந்து 33 செட் கொஸ்டின்ஸ். போன இது எப்படின்னா 10 செட்டு தான் நான் எடுத்திருந்தேன். ஓகேவா, 10 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பரை வச்சு நான் வந்து அனாலிசிஸ் பண்ணி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து என்னென்ன மாதிரிலாம் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸை படிக்கணும், ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். இந்த டைம் வந்து 33 செட் எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ 10 செட் வந்து எதுலனா CGL 2023, அதே மாதிரி 10 செட் வந்து CHSL 2023, 10 செட் வந்து MTS உடைய 2023, அதுக்கப்புறம் ஒரு 2 செட் வந்து CHSL உடைய டயர் 2, அதுக்கப்புறம் ஒரு செட் வந்து CGL உடைய டயர் 2. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நடந்துச்சு. இந்த இதில் டயர் 2 வந்து 2 செட்டும், CGL வந்து ஒரு செட் மட்டும் தான் நடந்துச்சு. ஸோ அந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன். நான் ஏன் இந்த இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஜிகேவை பொறுத்தவரையும், அதாவது டயர் 2ல் ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபைனலாக வந்து நமக்கு வந்து கட் ஆஃப்க்கு வரப்போகுது. ஓகேவா, ஸோ அப்போது அங்கே ஜிகே வந்து ஒரு க்ரூஷியல் ரோல். 25 கொஸ்டின் வந்து CGL வரப்போகுது, 20 கொஸ்டின் வந்து CHSL வரப்போகுது. அண்ட் இது வந்து பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க. ஓகேவா, ஸோ மேக்ஸு ரீசனிங்லாம் வந்து பார்ட்டில் வந்துடும், இங்கிலீஷு அண்ட் ஜிகே வந்து செகண்ட் பார்ட்டில் வரும். ஸோ இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறவங்க வந்து ஜிஎஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஜிஎஸில் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது வந்து எதில் வருது, ஜிஎஸ் வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்டாட்டிக் ஜிகேவும் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம நோக்கி நகர வேண்டியிருக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு we need to know. ஓகேவா, ஸோ அந்ததுக்காக தான் வந்து 33 செட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 6 hours கிட்ட ஆச்சு. அது எல்லாத்தையும் வந்து வரிசைப்படுத்தி என்னென்ன டாபிக்ஸ் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா எடுத்து இது பண்ணுறதுக்கு. ஸோ டாபிக்குள்ளே போகலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, டயர் 1ல் எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்துச்சு, டயர் 2ல் எவ்வளோ வெயிட்டேஜ், டயர் 1 டயர் 2 அதாவது CHSL எவ்வளோ வெயிட்டேஜ், MTS 2023 அந்த கொஸ்டின் எவ்வளோ வெயிட்டேஜ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்ன, எத்தனை மாதம் படிக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்தாலே எல்லாரும் கேட்குறதுக்கு என்னென்னா எத்தனை மாதம் படிக்கிறது. அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் போன வருஷம் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஒரு வருஷம் படிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்லிட்டு வந்தது என்னன்னா, அதாவது வந்து பிஃபோர் 2023 எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு 6 to 8 months படிங்க, ரொம்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா 1 year படிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் போன வருஷத்துடைய 2023 அந்த வருஷம் வர்றதுக்காக 2023 ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அப்போ முதல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, முதல்ல MTSக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரில. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க கொடுக்கல. ஓகேவா, சிலபஸில் கொடுக்கல. அப்போ முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வராதுப்பான்னு சொல்லி ரொம்ப ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக வரும், CA வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, CA இல்லாமல் இருக்காதுன்னு சொன்னோம். அதே மாதிரி MTS 2023 கேட்டிருந்தாங்க, நிறையாவே கேட்டிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போயும் சொல்கிறேன். இந்த இதில் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது. இதை அனலைசிஸ் பண்ண முதல்ல 2023 அனலைசிஸ் பண்ண முதல்ல அதில் நாங்கள் விட்டது என்னென்னா, 2023 என்ன சொல்லியிருந்தா 1 year படிங்க அப்படின்னு சொன்னோம். அப்போது ஒரு சில விஷயம் வந்து எங்களுடைய கெஸ்ஸுக்கும் மீறி ஒரு சில விஷயம் நடந்துச்சு. ஸோ அந்த தான் வந்து நான் இதில் சொல்ல போகிறேன், எத்தனை மாதம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி முக்கியமாக இருக்கு இல்லையா, அந்த டவுட்டுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் 2024 இனிமேல் வரப்போகுது இல்லையா, CHSL, CGL, அடுத்து செலெக்ஷன் போஸ்ட், CPO எல்லாமே வரப்போகுது. ஸோ அந்த இதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் வெறும் டாபிக்ஸ் மட்டும் சொல்லிட்டு போகாமல் இதெல்லாம் படிங்கப்பா இதெல்லாம் படிக்காமல் அதில் சப் டாபிக்ஸும் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் ஆல்ரெடி கேட்ட டாபிக்ஸ் என்ன, சப் டாபிக்ஸாக கேட்ட டாபிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் சந்திரமேக்ஸில் இருக்க PDFஸும் நான் வந்து இந்த லிங்க்ஸாக கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த வீடியோடைய கண்டென்ட். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து CGL. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய சந்திரமேக்ஸோடைய PDF ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து 14 டாபிக்ஸாக வந்து நான் அதை பிரிச்சுப்பேன். ஓகேவா, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், புக்ஸ், டேஸ், டிஃபென்ஸ், எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷ்னல் MOU சமிட் கான்ஃபரன்ஸ், நேஷ்னல் நியூஸு, பாலிட்டி அண்ட் இண்டிசைஸ், பர்சன் இன் நியூஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்டேட்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி 14 சப் டாப்பிக்காக நான் வந்து பிரிச்சிருப்பேன். நம்மளுடைய PDF நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா CGL 1ல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதாவது நான் எடுத்த 10 செட்டு கொஸ்டினை மட்டும் வச்சு தான் நான் பேசுகிறேன். ஓகேவா, மொத்தம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் இருங்க, நான் வந்து அதையும் நான் சொல்லிடுறேன், எந்தில் வந்து எத்தனை செட்டு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, MTS வந்து 57 செட்டு நடந்திருக்கு, நான் 10 செட் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி வந்து CGL வந்து 40 செட் நடந்திருக்கு, CHSL வந்து 36 செட் நடந்திருக்கு. ஸோ இத்தனை செட்டு நடந்ததை வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இது வந்து ரேண்டமாக எடுத்தது தான், வரிசையாக கூட எடுக்கல, இது வந்து ரேண்டமாக எடுத்தது தான். சரியா, பட் இதை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போது
ஒரு செட்டில் வந்து அது கேட்டிருக்காங்க, ஒரு செட்டில் கேட்கல அப்படின்னா இன்னொரு செட்லையும் கேட்க மாட்டாங்கன்னு அவசியம் கிடையாது. பிறகு எப்படி நம்ம வந்து இதை கன்க்ளூட் பண்ண முடியும் நீங்கள் கேட்கலாம். த திங் இஸ் நம்ம வந்து ரேண்டமாக தான் எடுத்திருக்கோம். ஸோ ரேண்டமாக எடுக்கும் போதில் ஒரு கொஷின் கூட அங்கே வரல அப்படின்னா அந்த இதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறதுல ரொம்ப வந்து அதுக்கான வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கம்மி பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ், ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நேஷ்னல், அண்ட் அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஓயு டாபிக். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் வந்து ஒரு கொஷின் கூட கேட்கல. நான் எடுத்த செட்டில் ஒரு கொஷின் கூட கேட்கல. விச் மீன்ஸ் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக என்ன நம்ம படிப்போம், மிலிட்ரி எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் படிப்போம், ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நான் எடுத்த செட்டில் வந்து அது எதுவுமே கேட்கல, சரியா. அது மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேட்டடான நியூஸ், இன்டர்நேஷனல் என்ன படிப்போம், பிஎம் விசிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கும் மற்ற கண்ட்ரிஸுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கவே இல்லை, ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அவார்ட்ஸ் வந்து 10 கொஷின் கேட்டிருக்காங்க சிஜிஎல் Tier 1ல். அதாவது சிஹெச்எஸ்ல 7 கொஷின். டேஸ் வந்து ஒன்று தான் இருக்குது, எம்டிஎஸ்லேயும் ஒன்று தான் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்ஸில் வந்து 3, 6, 7 கேட்டிருக்காங்க, ஓகேவா. Tier 1 Tier 2 பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம், சரியா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து Tier 1 தான் நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கேன். Tier 2 வந்து அப்புறமேல் பார்ப்போம், ஓகே. அதுக்கப்புறம் வந்து எம்டிஎஸ்ல பார்த்தோம்னா நேஷனல் நியூஸ் வந்து 8 வந்திருக்கு. அதே இது வந்து சிஹெச்எஸ்ல 4, சிஜிஎல்ல 9 கொஷின் வந்திருக்கு. பாலிட்டி அண்ட் இண்டிசஸில் வந்து 10 கொஷின் வந்திருக்கு சிஜிஎல்ல, 6 கொஷின் சிஹெச்எஸ்எல், 10 கொஷின் எம்டிஎஸ்ல வந்திருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கலே ரொம்ப ஹை வேல்யூ ஹை இம்பார்ட்டன்ட் இருக்குது இந்த டாபிக் தான். சிஜிஎல்ல 18 கொஷின், சிஹெச்எஸ்எல் 21, 34 கொஷின்ஸ் ஃப்ரம் எம்டிஎஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் நியூஸ். இந்த ஸ்டேட்ஸில் வந்து நம்ம வந்து நிறைய சப் டாபிக்ஸாக பிரிக்கலாம், அதெல்லாம் நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இந்த இதில் இந்த வெயிட்டேஜ் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஒரு சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அந்த டாபிக்ஸ் என்னென்னு சொல்லி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஓகேவா. சில பேர் பார்த்தீங்கன்னா டேஸ் உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க, மே மந்த்து, ஜனவரி மந்த்து அப்படின்னு சொல்லி அதோட தீம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம வந்து we need to analyze the previous year question paper. ஸோ அப்படி அனலிசிஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கனாமிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சென்சஸ் தான், ஓகேவா. இப்போ ரீசெண்டாக நடந்த ஜிடி எக்ஸாமில் வந்து சென்சஸே கேட்கல, சென்சஸ் பற்றினே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ அப்போது இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்னு இருக்குது. அதாவது வந்து இப்போது சிபிஓ எக்ஸாம்னு இருக்கும், சிஜிஎல் எக்ஸாம்னு இருக்குது, சிஹெச்எஸ்எல்னு இருக்குது. இதுலேயே நிறையா செட் இருக்கும், ஓகேவா. இப்போ இந்த மொத்த செட்டுமே 2023 வந்ததாக இருக்கும், 2024 வந்ததாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி சிபிஓ, சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னு இருக்கும். ஸோ அப்போது இந்த ட்ரெண்டு வந்து இந்த ட்ரெண்டு கண்டிப்பாக மாறாது. எப்படின்னா இப்போ இந்த சிஹெச்எஸ்எல்ல ஃபஸ்ட்டு செட் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்டு தான் அடுத்ததுலேயுமே வந்து கண்டினியூ ஆகிட்டே வரும். இதே தான் நம்ம போன வீடியோலேயும் சொன்னோம். ஆனால் இந்த 2023 2024 மாறுது இல்லையா, அப்போ முதல்ல ட்ரெண்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும், கொஞ்சம் அதுதான். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இப்போ இந்த வீடியோக்கும் ப்ரீவியஸ் வீடியோக்கும் நான் வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ முதல்ல ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் எதில் இருக்குன்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ், ஓகேவா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அப்பாயின்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன்னா இந்த டிஃபென்ஸு இந்த இதில் வந்து பர்சனல் நியூஸ், அதாவது ஆர்பிச்சரி வரும்ல அந்த இது, ஓகேவா. ஸோ இந்த 4 தான், ஓகேவா. இந்த 4 மட்டும் தான் டிஃபர் ஆகுது. நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2023 2024 அந்த ட்ரெண்டு வந்து டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த சிஹெச்எஸ்எல் இப்போ சிஜிஎல் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே தான் கன்டினியூ ஆகும். ஏன்னா அப்படின்னா தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அப்படி இருக்கனால தான் 2023 கேட்ட எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக 18, 21, 34 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனல் நியூஸுக்கு 1, 2 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்ஸுக்கு 7, 4, 6ன்னு சொல்லி ஆவரேஜாக வருதா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா ஒரு இயர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இயரில் வர்ற எல்லா எக்ஸாம்ஸுக்குமே வந்து ஓரளவுக்கு காமனாக வரும். அண்ட் அதுலேயுமே இந்த ஒவ்வொரு செட் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப காமனாக வரும். ஆனால் இந்த 2023 24 அந்த ட்ரெண்டு தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், பட் டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி டிராஸ்டிக் சேஞ்ச் இருந்தால் தான் இந்த 4 டாபிக் இது அப்பாயின்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் பர்சனல் நியூஸ், ஓகே. ஸோ நான் போன அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ்னால் நேஷ்னல், ஸ்போர்ட்ஸு அண்ட் ஸ்டேட்ஸ் இந்த 3மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க, ஓகேவா. ஸோ இந்த இது மூலிமா உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறேன், சரியா. ஸோ இந்த இது மூலிமா இவ்வளோ இது பண்ணதில் கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறேன். என்னென்னா 2023க்கும் 24க்கும் என்னென்னலாம் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா, ஓகேவா, என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, ஸ்டேட்ஸு, நேஷ்னல், பாலிட்டி,
பாலிட்டி அண்ட் இண்டெக்ஸஸ் இந்த மூணுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த அனாலிசிஸ்லாம் என்ன தெரியாது, ஷிஃப்ட் வைஸ்லாம் தெரியாதுப்பா, நான் என்னப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ உங்கள் கொஷினுக்கு, அதாவது இவ்வளோ நாள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த வெயிட்டேஜ்லாம் சொன்னேன் இல்லையா, இதுக்கான ஆன்சர் இந்த தான். சரியா? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு போகலாம். இப்போது இந்த இதில் பார்த்தோம்னா என்னென்னா, இந்த ஜூலை 2023 நடந்துச்சு. ஆனால் சில டாபிக்ஸ் எப்படின்னா 2021 கேட்டிருக்காங்க, நவம்பர் 2021 கேட்டிருக்காங்க, எது ரிப்போர்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸு ஏப்ரல் 2022. அப்போனா நீங்கள் பாருங்கள், ஜூலை 2023 எங்கே இருக்குது, ஏப்ரல் 2022 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ். ஓகேவா? இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் இனிமேல் பார்க்க போகிறது எதுக்குன்னா, நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா, ஹவு மெனி மந்த்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா, அந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ பாருங்கள், ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா ஜனவரி 2022, அக்டோபர் 2021, ஜூன் 21, ஜனவரி 2022 2 கொஷின் வந்திருக்கு, டிசம்பர் 21, 2021, 2020 சொல்லி இப்படி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆஸ்லேட் ஆகுது, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் கிட்ட வந்து ஆஸ்லேட் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் வந்து 2022 மார்ச் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. அவார்ட்ஸ் வந்து 2023, 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் காமனாக ரொம்ப அதிகமாக இருக்கிறது 2021 இருந்து 2022 எண்டு வரையும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? காமனாக இருக்குது. 2023 1-2 கொஷின் தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு எக்ஸாம் நடந்தது ஜூலை 2023, அதாவது 7th month ஆஃப் 2023 நடந்திருக்கு. ஆனால் நம்ம கொஷின் எதுலேருந்து வந்திருக்கு, ஃபெப்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் நம்ம வந்து படிச்சாகணும். ஓகே, ஸோ இந்த ஃபெப்லேருந்து வந்திருக்குன்னா 2021 இந்த ஃபெப் அப்படிலாம் சொல்லி விட்டோம்னா, இதெல்லாம் வந்து 2021 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு மேலே. ஆனால் அதிகமாக 2021 எங்கே இருக்குது, ஜூனில் இருக்குது, நவம்பரில் இருக்குது, செப்டம்பரில் இருக்குது. ஓகே, இந்த அக்டோபரில் இருக்குது, இந்த இங்கே ஒரு அக்டோபரில் இருக்குது, இங்கே டிசம்பரில் இருக்குது, இங்கே ஜூனில் இருக்குது. அப்போது பார்த்துக்கோங்க, அப்போ நம்ம 2 வருஷமாக என்ன எடுப்போம், ஜூலை 2021 டு ஜூலை 2023. ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஜியில் பொறுத்தவரையும் we need to study 2 years of CA. இதான் உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர், எக்ஸாக்ட் ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ அப்போது இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா எக்ஸப்ஷனல் கேசஸ், அதாவது இதை தாண்டியும் 2023 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு செட்டில் வந்து ஒரு 5 கொஸ்டின் வருது அப்படின்னா, இல்லை ஒரு 4 கொஸ்டின் வருது அப்படின்னா, அது 2 கொஸ்டின் வந்து 2021 இருக்கும், 2 கொஸ்டின் தான் 2023 இருக்கும். ஸோ அப்போது நம்ம சிஜிஎலுக்கு என்ன பண்ணணும்னா 2 வருஷத்து ஆஃப் சிஏ நம்ம படிச்சாகணும்னு அர்த்தம். ஓகேவா? இதுதான் இப்போ ட்ரெண்டு. 2023 ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சு பார்க்கும் போதுல இதுதான். இது வந்து வெறும் சிஜிஎலுக்கு மட்டும் நான் இப்போ சொல்கிறது. ஓகேவா? அதுக்கப்புறம் சிஹெச்எஸில் பார்த்தோம்னா அந்த ரேஷியோ வந்து கம்மியாகுது. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த இருக்கு பாருங்கள், இப்போது பழைய இதுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் வந்து 2023 ரொம்ப கம்மி தான். இந்த இருக்கு பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிறதா நான் வந்து வச்சுருக்கேன். மிச்சது ஃபுல்லாமே இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, மிச்சது எல்லாமே எந்த ரேஞ்சில் இருக்கும், ஜான் 2023 ஜூலை 2023 தான் இருக்கும். ஓகேவா? மற்ற எல்லா கொஷினும், மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ். அதை விட எக்ஸப்ஷனல் கேஸில் இருக்கிறத மட்டும் தான் நான் இங்கே வச்சிருக்கேன். எவ்வளோ கொசன் இருக்குது, இத்தனை கொஷின்ஸ் இருக்குது, பழைய கொஷின்ஸ் எல்லாம் இத்தனை கொஷின் இருக்குது. இப்போ சிஹெச்எஸ்எலுக்கு பாருங்கள், அந்த ரேஷியோங்கிறது கம்மியாகுது பாருங்கள். 2022 இது எப்போ நடந்துச்சு, ஆகஸ்ட் 2023, அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம். சிஜியில் நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. ஸோ இதில் பாருங்கள், ஜான் 2023 இருக்கா, அதுக்கப்புறம் ஃபெப்ரவரி 2023, மார்ச் 23, ஆகஸ்ட் 22 எல்லாமே வந்து 2022 ஜென்ரலாக 2022 கேட்பாங்க. சில இது வந்து இது மென்ஷன் பண்ணாமல், இது மந்த் மென்ஷன் பண்ணாமல் 2022 கேட்பாங்க. அப்படியே 5 கொஸ்டின் வந்திருக்கு. 2023 4 கொஸ்டின். அதுக்கப்புறம் 2019 ஒரு சில கொஸ்டின் வந்திருக்கு. 2022 7 ஒரு சில கொஸ்டின் தான். ஓகேவா? ரொம்ப ரேர் தான். ஆனால் 2022 தான் இங்கே மெஜாரிட்டியாக டாமினேட் பண்ணுது. இங்கே பாருங்கள், 2022 5 கொஸ்டினா பாருங்கள், 2022 5 கொஸ்டின், 2022 3 கொஸ்டின், அதுக்கப்புறம் 2023 4 கொஸ்டின், செப்டம்பர் 2022, இங்கே 2020 செப்டம்பர் தான் நினைக்கிறேன். ஓகேவா? இதுவும் செப்டம்பர் தான் மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதில் இருக்கு என்னென்ன டாப்பிக்னு சொல்லி போட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி வருதுன்னா ஸ்போர்ட்ஸில் இருந்தால் இந்த மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் டாபிக் அதிகமாக வருது. இப்போ இங்கேயும் பாருங்கள், இந்த மாதிரி பழைய இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருந்தால் இருக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னா, பழைய அப்போ ஸ்போர்ட்ஸில் என்ன கேட்பாங்க, வின்னர் யாருன்னு கேட்பாங்க. அப்போது அந்த வின்னர் வந்து இந்த வின்னர் அந்த டோர்னமெண்ட் எப்போ நடந்திருக்கும், ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி நடந்திருக்கும். அதாவது ஒலிம்பிக்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கிராண்ட் ஸ்லாமோ இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ அது வந்து 1 இயர் முன்னாடி தான் நடந்திருக்கும். இப்போ நம்ம இங்கேயே வந்து இந்தியாவிலே பார்த்தோம்னா நிறையா கேம்ஸ் நடக்குது, நேஷனல் கேம்ஸ்லாம் நடக்கும். ஸோ அப்போது ஈவன் தோ இப்போ ஒவ்வொரு வருஷமும் டிசம்பரில் நடக்குன்னு வச்சுப்போம். நமக்கு எக்ஸாம் வந்து இப்போ இது வந்து ஜூலையில் நடந்திருக்கு. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, போன நேஷனல் கேம்ஸ் எப்போ நடந்திருக்கும், டிசம்பர்லாம் நடந்திருக்கும். அப்போ அதுதான் எடுப்பாங்க. அப்போ அது வந்து எப்போ வரும், 1 வருஷம் கேப், 1.5 வருஷம் கேப்பில் தான் அது வரும். ஸோ அப்போது சிஹெச்எஸில் பொறுத்தவரை என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா 1 to 1.5 years இஸ் எனஃப் ஃபார் சிஹெச்எஸ்எல். ஓகேவா? ஸோ அப்போது சிஜிஎலுக்கு என்ன சொன்னால் 2 வருஷம் சொல்லணும்னா இதுக்கு வந்து 1 to
1.5 years more than enough. ஓகே, அதே மாதிரி தான் எம்டிஎஸ்க்கு இன்னும் இதாயிடுச்சு. எம்டிஎஸ்க்கு வந்து ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த அவார்ட்ஸ் டாபிக் மட்டும் தான் ரொம்ப பழைய அவார்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேவா, 2003, 1994, 2019 3 வந்திருக்கு. ஸோ இது வந்து தான் வந்து என்னென்னா ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஓகேவா, ஸோ நான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அது ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ எம்டிஎஸை பொறுத்தவரை என்ன விஷயம், நமக்கு வந்து மேக்ஸு, ரீசனிங்கு, ஜிகே, இங்கிலீஷு இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, குவாலிஃபைங் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த 2 தான் வந்து மெயின்ஸாக வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணுறது. அந்த தான் அவங்க வந்து அதில் தான் வந்து அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணி ஆகணும். அதாவது வந்து ஏன்னா ஒரே எக்ஸாம் தான், ஒரு எக்ஸாமில் வேலை. அப்படி இருக்கும் போதில் இதை ரொம்ப டஃப்பாக்கி தான் ஆகணும். இந்த ஜிகேவையும் இந்த இங்கிலீஷையும் டஃப்பாக்கி தான் ஆகணும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிகேலையுமே கரண்ட் அஃபேர்ஸை ரொம்ப பழசாக கேட்குறாங்க. ஓகேவா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எதில் இருந்துருக்கு, அவார்ட்ஸில் இருந்தால் இருக்குது. அந்த அவார்ட்ஸ் எதில் இருந்துருக்கு, முக்கியமாக சங்கீத் நாடக் அகாடமி, அந்த இதுவும் சாகித்ய அகாடமி, இவங்க தான். ஓகேவா, ஸோ இதையும் நான் எப்படி படிக்க நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா, அதை எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே இப்போது இந்த இதில் வந்து என்ன பண்ணலாம், இதில் வந்து இதையும் மே ஜூனும் வந்துன்னா 1 to 1.5 years இஸ் எனஃப். ஓகேவா, நீங்கள் சிஜிஎல் படிக்கிறீங்களா இருந்தீங்கன்னா 2 வருஷம் படிச்சிங்கன்னா சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணுறேன். என்ன கொஷினுக்கு, இந்த கொஷின் எவ்வளோ நாள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிஜிஎலுக்கு வந்து 2 வருஷம், சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கு வந்து 1 to 1.5 years படிச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகே, அதில் என்னென்னலாம் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு இனிமேல் சொல்ல போகிறேன். ஓகேவா, ஸோ ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன் ஃபார் 2024 இனிமேல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். சரியா, ஸோ இது வந்து டயர் 2ல் கேட்டது. இந்த இருக்கு பாருங்க, இது இந்த டயர் 2 சிஜிஎல் டயர் 2ல வந்து ஒரே ஒரு தான். அதில் வந்து செப்டம்பர் 2022 கேட்டிருக்காங்க. இன்னொன்று நார்மலாக வந்து 2022 கொஷின் கேட்குறாங்க. மொத்தமே 5 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஏன்னா ஒரு ஷிஃப்ட் தானே, ஒரு ஷிஃப்ட்னா 25 கொஷின்ஸ் தான். ஸோ 5 கொஷின் வந்துருந்துச்சு. ஸோ அந்த இது ஃபுல்லாக எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சிஹெச்எஸ்ல கொஞ்சம் பழசாக இருக்கலாம் என்னன்னு சொல்லி பார்த்து செப்டம்பர் 2022 பாருங்கள், செப்டம்பர் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. 2022 தான் வந்திருக்கு. அதிகபட்சம் வந்து 1 year 1 to 1.5 year. ஏன்னா இந்த நவம்பர் ஃபுல்லாமே கிட்டத்தட்ட 11 months எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 2022 என்ன அக்டோபர் இல்லை ஜூனில் இருக்கும். அப்போது 1 to 1.5 years தான் கேட்குறாங்க. சிஜிஎல் டயர் 2லையுமே அதான் சிஹெச்எஸ் டயர் 2லையுமே அதான் கேட்குறாங்க. அப்படிங்கிறத வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த இது வந்து கரெக்டாக அதே இவ்வளோ தான் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ நீங்கள் இதுவுமே இவ்வளோ தானே பார்த்தா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் டயர் 1ங்கிறது 10 செட்டு தான். நிறையா செட்டு நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்குறதுக்காக வந்து சாம்பிளுக்காக வந்து ஒரு 10 தான் எடுத்திருக்கோம். பட் இந்த இதில் வந்து மொத்தமாகவே இதில் வந்து ஒரு செட்டு தான், இதில் வந்து 2 செட்டு தான். ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸே. ஓகேவா, ஸோ அப்போது ரொம்ப கம்மியான ஷிஃப்ட் இருந்தால் நான் சொன்னேன் இல்லையா, அப்போது இந்த ஷிஃப்ட்டை வச்சு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கம்மியான ஷிஃப்ட் நடந்ததே வந்து நமக்கு வந்து இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது, சிஜிஎல் வந்து 2 வருஷம் தேவை, சிஹெச்எஸ்எல் வந்து சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸும் வந்து 1 to 1.5 வருஷம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதே பாருங்கள், இந்த செப்டம்பர் 2022 1.5 வருஷம் தான் ஆயிரும். அதுக்கு சிஜிஎல் டயர் 2க்கு இதுவே 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிரும். அப்போது டயர் 1ல் 10 கொஷின் எடுத்ததில் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது, 10 செட்டு கொஷின் எடுத்தது தெளிவாக தெரியுது 2 வருஷம் தேவைங்கிறது. ஸோ மெயின்ஸுக்கு நமக்கு அது தேவைப்படுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நான் அதை வந்து கன்க்ளூட் பண்ணேன். ஓகேவா, என்ன கன்க்ளூட் பண்ணேன், சிஜிஎலுக்கு 2 வருஷம், சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கு 1.5 வருஷம். ஓகேவா, ஸோ இந்த அனாலிசிஸில் என்ன அவுட்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபிகல்ட்டி லெவல். ஓகேவா, ஸோ டிஃபிகல்ட்டி லெவல்னு பார்த்தோம்னா சிஹெச்எஸ்எலுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கேட்குற கொஷின். ஓகேவா, ஸோ நான் பார்த்த கொஷின் படி பார்த்தோம்னா அது ப்ரிலிம்ஸில் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து எம்டிஎஸ்க்கு ரொம்ப அதிகமாக டிஃபிகல்ட்டி லெவல் இருக்குது, சிஹெச்எஸ்எலுக்கும் அதிகமாக இருக்குது சிஜிஎல் கம்பேர் பண்ண மொத்தத்தில். ஆனால் மெயின்ஸுக்கு வந்து சிஹெச்எஸ்எலும் சிஜிஎல் ஒரே ஈக்குவல் ரகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கேட்குற பேட்டர்ன் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டயர் 1ல் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள் கொஷின் தான். இந்த ட்ராஃபி அடித்தது எந்த டீமு, இந்த ட்ராஃபி அடித்தது யார், அதுக்கப்புறம் வந்து இதில் அப்பாயின்ட் பண்ணது யார், இந்த அவார்டு வாங்கினது யார், 2018 வருஷம் இந்த அவார்டு வாங்கினவங்க யார், இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிள் கொஷின் தான் இருக்கும் இதில் டயர் 1ல். ஆனால் டயர் 2ல் எப்படி இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, மேட்ச்சு கேட்குறாங்க, சூஸ் கரெக்ட் கேட்குறாங்க. இப்போ நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இந்த கொஷின் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்க்கலன்னு நான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் 2022 செப்டம்பரில் இந்த கிராண்ட் ஸ்லாம் அடித்தாங்க. இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2, இவர் வந்து ஆல்ரெடி 4 டைட்டில் அடிச்சிருக்காரு, கிராண்ட் ஸ்லாம் அடிச்சிருக்காரு. இது ஒரு இது. 3வது, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாவது ஒரு விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் ஏதாவது நடக்குதுன்னு வச்சுப்போமே, விம்பிள்டன் வந்து இந்த மந்தில் நடந்துச்சு இப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட் இப்படி கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து பியில் சி வந்து என்ன இருக்கும், ஆல் கரெக்ட், டி வந்து நன் ஆஃப் தம் கரெக்ட். ஸோ நமக்கு வந்து இந்த இது எல்லாமே தெரியணும். ஸோ அப்போது கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து நம்ம
ஜிகே லெவலில் படிக்கணும். ஓகேவா? இது வந்து இதுக்கு டயர் 2க்கு. ஸோ டயர் 2னா என்னது? சிகேஎஸ்எல் சிஜிஎல் இந்த இதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி கேட்குறதா ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சூஸ் த கரெக்ட்னா ஒன்றும் கிடையாது. 4 இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ 4 சாரி இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நேஷனல் நியூஸ் ஏதாவது ஒரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் இருந்துச்சு, ஸ்கீம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2015. இந்த ஸ்கீமை வந்து இப்படி ரீநேம் பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமோடைய பெனிஃபிஷரிஸ் வந்து இவங்க மட்டும்தான், ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அங்கே வந்து 2 பேர் பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. யார்? இப்போ டிசேபிள் பீப்புளுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் வந்து இவங்களாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். நம்ம அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா டயர் 2க்கு ரொம்ப நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் மேட்ச். இந்த மேட்ச்சில் தான் வந்து என்னென்னா எப்படிலாம் கேட்குறாங்கன்னா, ஒன் செகண்ட், இந்த மேட்ச்சில் வந்து ரேங்கிங் வச்சு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து எப்படி இருப்போம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட் இருக்கும், செகண்ட் ஒரு ஸ்டேட் பிடிச்சிருக்கும், தேர்ட் ஒரு ஸ்டேட் பிடிச்சிருக்கும், அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்தியனில் வந்து இப்போ ரேங்கிங்கில் இருப்பாங்க. யாராவது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏதோ ஒரு ஐசிசி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ இந்த டேட் என்னென்னா 13 மார்ச் 2024. இந்த டேட்டில் வந்து ஐசிசியில் வந்து இந்தியா தான் வந்து டெஸ்ட்லேயே நம்பர் 1ல் இருக்குது, T20லேயே நம்பர் 1ல் இருக்குது, ஓடியிலே நம்பர் 1ல் இருக்குது. இப்போது வந்து T20ல் வந்து 2, 3, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2, 3, 4லாம் யார் இருக்கான்னு சொல்லி மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து டயர் 2க்கு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நான் வந்து இதை சொல்லிட்டேன். ஸோ பேட்டர்ன் வந்து இப்படி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பேட்டர்ன் வந்து சும்மா வந்து கொஸ்டின் மட்டும் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ டயர் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கீம் படிச்சிங்கன்னா யூ ஷுட் அனலைஸ், யூ ஷுட் நோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. டயர் 1 சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் அனலைசிஸ் பண்ணதில் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இனிமேல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் நீங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். யூ ஷுட் ஃபோக்கஸ் எவ்ரி ஃபேக்ட்ஸ். ஓகேவா? ஓல்டாக இருந்தாலும் சரி, நியூவாக இருந்தாலும் சரி. இந்த ஓல்டு நியூவில் என்னென்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒலிம்பிக்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. ஏதாவது ஒரு வேர்ல்டு கப் வருது, ஃபுட்பாலில் வேர்ல்டு கப்பு, இல்லை கிரிக்கெட்டில் வேர்ல்டு கப், ஏதோ ஒரு வேர்ல்டு கப் வருது. வேர்ல்டு கப்பில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா? அண்டர் 19 வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் சீனியர்ஸ் வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் ஓடிஏல வேர்ல்டு கப்பு, T20ல் வேர்ல்டு கப்பு, அதுலேயே மென்னுக்கு வேர்ல்டு கப்பு, உமனுக்கு இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ நான் வந்து கிரிக்கெட் பற்றி மட்டுமே சொல்கிறேன். இது ஃபுட்பாலில் இருக்குது, யூரோப் லீக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு இதை எடுத்துகிட்டு ஒரு இது ஒலிம்பிக்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்டாட்டிக் பண்ண நிறையா இருக்கும். ஓகேவா? யாராவது அதிகமாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு ஒலிம்பிக்ஸ்னாலே யாரெல்லாம் ஞாபகம் இருப்பா, அந்த மாதிரி மல்லேஸ்வரி, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து விஸ்வநாதன், அதுக்கப்புறம் நீரஜ் சோப்ரா, இப்படிலாம் வந்து இவங்களாம் வாங்கியிருக்காங்க இல்லையா? பிவி சிந்து, இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க ஃபீல்டில் இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு ஃபேக்ட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் இது சொல்லிட்டேன், மந்த் வந்து சொல்லிட்டேன், என்ன அனலைசிஸ் பண்ணாலும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் சிஜிஎலுக்கு 2 வருஷம், சிகேஎஸ்எல் 1.5 வருஷம், எம்டிஎஸ்க்கு 1 to 1.5 வச்சுக்கோங்க. ஓகேவா? 1.5 years. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ் மட்டும் ரொம்ப பழசெல்லாம் கேட்குறாங்க. ஓகேவா? 2021 சொல்லி ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ் எல்லாத்துலேயுமே வந்து பழசை வந்து கேட்குறாங்க. அது ஏன்னா சில இண்டிசஸ் வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்படும். இப்போ நிதி ஆயோக் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்னா 2019 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டே வந்திருக்காது. ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்லாம் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிப்போர்ட் அண்ட் இண்டிசஸ்க்கு மட்டும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக படுது. இப்போ முன்னாலாம் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரும், அதுக்காக நான் வேணாம் சொல்லியிருப்பேன். போன வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஒரு கொஸ்டின் தாங்க வரும், அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போது அதோட வெயிட்டேஜ் வந்து கூடிக்கிட்டே வருது. ஓகே, அதுக்கப்புறம் சஜஷன்ஸ்னு பற்றி பார்த்தோம்னா நான் சொன்னதான், ஸ்போர்ட்ஸு, நேஷனலு, ஸ்டேட்ஸு, பாலிட்டி அண்ட் இண்டிசஸ், அவார்ட்ஸ், இதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் சஜஷன் இந்த தான். ஸோ இது வந்து இப்போ வந்து ஓவராலாக நம்ம பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் சொன்ன 14 டாப்பிக்கும் என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா ப்ரைவேட் செக்டரில் வந்து அப்பாயின் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஃபேமஸான கம்பெனிஸ் இருக்கும், ஃபேஸ்புக், கூகுள், இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஒரு சிஇஓ, எம்டி போடுவாங்க. அதை மட்டும் பார்த்தா போடும், மற்ற எதுவும் தேவையே கிடையாது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் அப்பாயின்மெண்ட்ஸே தேவை கிடையாது. ஓகேவா? நீங்கள் நிறையா பிடிஎஃப் பார்த்துருப்பீங்க, நிறையா பிடிஎஃப்ல நானும் பார்க்குறேன். நீங்கள் வந்து சூப்பராக இருக்குது அந்த பிடிஎஃப் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறேன். அது எல்லாத்துலேயுமே வந்து பேங்கிங்கில் இருக்க அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நமக்கு எஸ்எஸ்சிக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நல்லா பார்த்துக்கோங்க. பப்ளிக் செக்டார்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவில் வந்து மிலிட்டரியில் ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது வந்து ஒரு அட்மிரல், இந்த மாதிரி ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், அது பார்க்கணும். ஸ்டாச்சுட்டரி பாடினா நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபுல்லாத்தையும் பார்க்கணும். கான்ஸ்டியூஷனல் பாடினா இப்போ யூபிஎஸ்சி இருக்குது, அதில் ஏதாவது மெம்பர்ஸ் கொண்டு வராங்க. இப்போ நேற்று எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணார், அதை பார்த்துக்கணும். அப்பாயின்மெண்ட்ஸ்னால் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டு ரெசிக்னேஷன். ஓகேவா? அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறதையும் பார்க்கணும், அது முக்கியம். ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணுறது நான் வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க தெரியும். எப்போல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்கிறீங்களோ
அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆள் இல்லாமல் போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இடத்துல அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறான்னா அவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஒருத்தருடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா யார் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய மெம்பர் சேர்மன் வந்து வைஸ் சேர்மன் வந்து ரிசைன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போது அந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அந்த இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வரும். அதுக்கப்புறம் புதுசாக கமிஷன் போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அதில் யார் ஹெட்டாக போடுறாங்க, எத்தனை பேர் குழு அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஜுடிஷியரினா நம்ம நார்மல் தான், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயின் பண்ணுவாங்க, அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சுவீங்க. லெஜிஸ்லேஷனா எம்பி எம்எல்ஏ, சில நேரத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து எம்பி வந்து இறந்துருப்பாங்க, இல்லை தகுதி நீக்கம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள சிஎம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக இந்த கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸு அதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் நான் சொல்கிறது. கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். சேர்மன் ஆஃப் என்ஜிடினா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். ஸோ இது வந்து கமிட்டிஸ் அந்த இதில் வரும். ஓகேவா? ட்ரிபியூனல்ஸ் பற்றியும் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் பாடிக்கில் இந்த இது வந்துடும். அப்புறம் டிஜிசிஎஸ் சேர்மன் பற்றி கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ, ஒரு மினிஸ்டரை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறது, இந்த இருக்கு பாருங்க, எம்பி எம்எல்ஏனா எம்பிலேயே எது யாரில் வந்துடுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துடுவாங்க, கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்துடுவாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ் முக்கியமான மினிஸ்ட்ரிலாம் இருக்கும். ஃபினான்ஸு, டிஃபென்ஸு, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான இதெல்லாம் வந்து கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவார்ட்ஸை பொறுத்தவரையும் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபிலிம் அவார்ட்ஸ்னு எடுத்தோம்னா கிராமி அவார்ட்ஸ், ஆஸ்கர், நேஷனல் அவார்டு, ஃபிலிம் ஃபேர், இதெல்லாம் வந்து இதை போகும் நிறைய ஏகப்பட்ட அவார்ட்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் ஸ்போர்ட்ஸ் எடுத்தோம்னா அர்ஜுனா அவார்டு, பாலண்டியோ, தவயன் சந்த், இதெல்லாம் வந்து வேர்ல்டு லெவலில் கொடுக்குறது. இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கணும்னா இந்தியன் லெவலில் கொடுக்குற அவார்ட்ஸ் பார்க்கணும், வேர்ல்டு லெவலில் கொடுக்குற அவார்ட்ஸும் பார்த்துக்கணும். சரியா? அது மாதிரி வந்து முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது ரேங்கிங் படிச்சுக்கணும். என்ன ரேங்கிங்னா, இப்போ அவார்ட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அவார்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு வாங்க, செகண்ட் வாங்குறா அப்படிங்கிற ரேங்கிங் படிச்சுக்கணும். நோபல் ப்ரைஸ் வந்து 6 ஃபீல்டில் இருக்குது, அதில் யார் வருஷம் வாங்குறாங்க அப்படின்னு படிச்சுக்கணும். லிட்ரேச்சர் தான் எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கச்சக்கமான லிட்ரேச்சருக்கான அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ புலிட்சர் ப்ரைஸ், புக்கர் ப்ரைஸு, சாகித்ய அகாடமி அவார்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? நம்ம எஸ்எஸ்சியில் இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் முக்கியமான கல்ச்சுரல் அவார்ட்ஸில் இந்த சங்கீத நாடக அகாடமி அவார்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கிறது சாலச் சிறந்தது. இந்த ரெண்டுமே எப்படி படிக்கணும் நான் சொல்கிறேன்னு இல்லையா? இது எப்படி படிக்கணும்னா, இப்போ அந்த எம்டிஎஸ்ல வந்து நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பழைய அவார்ட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ரீசெண்டாக ஏதாவது நியூஸில் வந்திருப்பாங்க, ரீசெண்டாக சென்சேஷனில் பேசப்பட்டிருப்பாங்க, இல்லை அவங்க ரொம்ப பழைய ஆள்னா அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸோடைய இறந்துருக்கவங்கள இவங்க இறந்துட்டாங்க எந்த ஃபீல்டு அப்படின்னு கேட்குறது பழசு, அதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ரிலேட்டடான ஃபீல்டு என்ன, இவங்க வந்து மியூசிக் ரிலேட்டடானவங்களா, இவங்க வந்து டான்ஸரா, இவங்க வந்து எக்கனாமிக் ரிலேட்டடானவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற கொஸ்டின் சொன்னி இப்போ பழசாயிருச்சு. அவங்க ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க, அவங்க அந்த அவார்டு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ சாகித்ய அகாடமினா ஒரு வருஷம் நீங்கள் எடுத்தாலே வந்து 20-25 அவார்டு வாங்குவாங்க. எல்லா பெரிய எப்படிப்பா நான் வச்சுக்கிறது அப்படின்னா, ரீசெண்டாக அவங்க நியூஸில் வந்திருக்காங்கன்னா, அதாவது ஆர்பிசியில் வர்றாங்க அப்படின்னா அதை படித்தோம்னா அவங்க ஆல்ரெடி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்ரவுண்ட் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ மொத்தத்தில் தெரிஞ்சுக்கணும், ஓகே இந்த அவார்ட்ஸ் கேட்கலாம், இது நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன்னு சொல்லலையா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு, அது இதுதான். ஓகேவா? இதெல்லாம் வந்து அந்த அனலைசிஸ் பண்ணும்போது தான் தெரியும். அந்த கொஸ்டின் நீங்கள் அந்த இதை எடுத்து பார்க்கும்போதுலாம் ஓகே இவர் வந்து ஏன் இங்கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, பர்சன் எக்ஸ்பைர்ட் ரீசென்ட்லி, அவங்க வந்து ஏதாவது பாஸ்ட் இயரில் அவார்டு வாங்கினா அதையும் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிலிட்ரி அண்ட் போலீஸ் அவார்ட்ஸ், இந்த வீர் சக்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, அந்த மாதிரி சக்ராஸ் கொடுப்பாங்க அப்பப்போ, அந்த இதையும் வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம படிக்க வேண்டியது. ஆனால் இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த நான் பார்த்த செட்டில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் அவார்டு பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேரளாவுடைய ஹையஸ்ட் ஸ்டேட் அவார்டு அப்படின்னா என்ன, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ வந்து 2023-22 இது வந்து ரீசெண்ட் தான். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக இருந்தால் தான் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அவார்டு 5 கேட்டிருக்காங்க, 5 ஸ்போர்ட்ஸ் அவார்டு கேட்டிருக்காங்க. ஆஸ்கர் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ஓல்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, சாகித்ய அகாடமி பாருங்க, 2003, 2019, 2021, 2020, 1994 கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு இந்தியன், கிராமி அவார்டு வாங்கின இந்தியனு. ஸோ கிராமி அவார்டு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பாரத் ரத்னா அவார்ட்ஸ் பற்றி முக்கியமாக படிச்சுக்கணும். பத்மா அவார்ட்ஸில் பாரத் ரத்னா அவார்டு வாங்கினது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹையஸ்ட் ஆஃப் சிவிலியன் அவார்ட்ஸ் இன் இந்தியா இல்லையா? ஸோ அப்போ அது யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாரத் ரத்னா அவார்ட்ஸ்லாம் ரொம்ப படிச்சுக்கணும். 2016 பத்மபூஷன் வாங்கினது, பத்மபூஷனும் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. நோபல் ப்ரைஸ் வாங்கினது, இது ரொம்ப வந்து ஃபிசிக்ஸ் ஓரியண்டாகவும் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? அது எப்படி கேட்குறாங்கன்னா, இந்த வருஷம் வாங்கின ஒருத்தர் வந்து அதாவது வந்து எப்படின்னா ஃபிசிக்ஸோட தியரி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த ஒரு டேர்மை வந்து இவர் சொல்லியிருக்காரு, இவர் வந்து
எந்த வருஷம் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸான பர்சன் தான், ரொம்ப ரொம்ப பழைய ஆள்லாம் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான ஓரளவுக்கு ஃபேமஸான பர்சன் தான். ஓகேவா, ஃபிசிக்ஸ் நம்ம வந்து பார்த்த ஒரு பர்சனோட நேம் தான். ஸோ அவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ஓரியன்டாகவும் நம்ம பார்க்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் முக்கியமாக நான் ரொம்ப பார்த்தது என்னன்னா டான்சஸ். ஓகேவா, ஸோ யாரெல்லாம் டான்சஸ் இருக்காங்களோ அவங்களாம் என்னென்ன அவார்டு வாங்கினாங்களோ எடுக்கலாம். ஒரு 1970s 1980s, ஏன்னா இது ஃபுல்லாமே எப்படி இருக்குது 1990s நிறையா இருக்குது பாருங்கள். 1970 அதுக்கப்புறம் 1950s 1997 1994. ஸோ 1990s இப்போ வரையும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க டான்சஸ் வாங்கியிருக்காங்களோ ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதிட்டோம்னா அதை மட்டும் தான் வரும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதே மாதிரி தான் அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் வந்து எப்படின்னா நம்ம ஃபேமஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஃபேமஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னால் வந்து ஃபேமஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், இவங்களை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ஆத்தராகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோடைய டாக்ஸ் இருக்கும், அந்த டாக்ஸ்லாம் கம்பைல் பண்ணி யாராவது போட்டிருப்பாங்க அவங்க. அப்புறம் அவார்டு வின்னிங் புக்ஸ், நான் சொன்ன லிட்ரேச்சர் அவார்டு படிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிட்ரேச்சரில் ஏதாவது ஒரு புக்ஸ் இருக்கும், அந்த புக்கை எழுதின ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அவார்டு வின்னிங் ஆத்தர்ஸ். ஓகேவா, ஸோ 2 இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க, அவங்க வந்து ஆத்தராகவும் இருப்பாங்க, லிட்ரேச்சருக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து படிச்சுக்கணும். ஸோ பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி, ரிசர்ச் பேப்பர், லிட்ரேச்சர் ஒர்க். ஓகேவா, ஸோ இந்த ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து இந்த இதுக்குள்ள வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த எல்லாத்தையும் படிக்கணும். அதில் முக்கியமாக நம்ம கொடுக்க வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா, ஸோ கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்டிஎஸ்லாம் கேட்டிருந்தாங்க. புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஃபுல்லாமே எம்டிஎஸ்ல கேட்டது தான். சிஹெச்எஸ்லையோ இல்லை சிஜிஎல் வந்து 2 கொஸ்டின் தான் இருக்குது. எம்டிஎஸ்லாம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே வந்து எம்டிஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான், அந்த 10 செட்டில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அந்த ட்ரெண்டை வந்து அவங்க வந்து விடவே இல்லை, லாஸ்ட் வரையும் எல்லா கொஸ்டினும் கேட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ யார் சொல்லி நான் சொல்கிறேன். ஆயுஷ்மான் குரானா, டெண்டுல்கர், விக்ரம் சந்திரா, கமலதாஸ், இவங்க எல்லாமே, அதாவது இந்த பக்கம் வர எல்லாமே வந்து என்னென்னா லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டவங்க. அதுக்கப்புறம் வந்து சில பேர்லாம் அந்த கங்குலி, அதுக்கப்புறம் வந்து விவிஎஸ் லக்ஷ்மணன், இவங்களாம் வந்து மில்கா சிங், இவங்களாம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஹிட்லர், ஆர்கே நாராயணன், எல்கே அத்வானி, மண்டேலா, இவங்களாம் வந்து பொலிட்டிஷியன் அந்த இதில் வந்துடுவாங்க. ஓகேவா, ஸோ நிறையா இது வந்து ஆட்டோபயோகிராஃபி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இதில் வந்து ஏன் இப்படி சொல்கிறேன், ஏன் இதை சொல்கிறேன்னா சும்மா நானாக போகிற போக்கில் எனக்கு தெரிஞ்ச சொல்லலை, ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் மார்க் டெஸ்ட் போட்டிருப்பேன் இல்லையா, அதை வச்சு அதில் கேட்ட கொஷின்ஸு. இதுக்கு முன்னாடி நான் நிறையா போட்டிருப்பேன் இல்லையா, வெறும் இந்த செட்டு, இந்த 33 செட்டு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் நிறையா கொஷின் பார்த்துருப்பேன் இல்லையா, அதெல்லாம் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பர்சனை படிச்சுக்கோங்க, அவங்க எழுதின புக்கு படிங்க, பொலிட்டிஷியன்ஸ் பாருங்க, அவங்க எழுதின புக்கு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சொல்கிறேன். சரியா, ஸோ இந்த ரெண்டையுமே ஏன் அடுத்தடுத்து வச்சுருக்கேன்னா, நான் ஒரு இதை படிங்கன்னு சொன்னேன்னா அதுக்கான ப்ரூஃப் தான் கொஷின், எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா, சரி ஓகே. அதுக்கப்புறம் டேஸ் பார்க்கணும் அப்படின்னா நேஷனல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ், வேர்ல்டு நியூஸ். இதை நமக்கு எங்கே குழப்பம்னா சிலதுக்கு வந்து நம்ம டேஸ் நான் வச்சுப்போம், ஆனால் அதுக்கு வந்து நேஷனலுக்கு ஒரு நாள் இருக்கும், இன்டர்நேஷனலுக்கு ஒரு நாள் இருக்கும். ஸோ அதை நம்ம படிச்சுக்கணும், தீம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப கம்மியான மொத்தமே 3 கொஸ்டின் வந்துச்சு. உமன்ஸ் டே பற்றி ஒன்று கேட்டாங்க, அக்டோபர் மாதத்தில் 2 கொஸ்டின் வந்திருக்கு, அவ்வளோதான். அப்புறம் டிஃபென்ஸில் நான் சொன்னதான் டிஆர்டிஓ, நியூ இன்வென்ஷன், மிலிட்ரி எக்ஸசைஸ், இதை தான் வந்து டிஃபென்ஸில் படிக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே கேட்கல. ஓகே, எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்சஸ் தாங்க. ஓகேவா, சென்சஸை வந்து கரைச்சி குடிச்சிடணும். இதை வந்து இப்போ செலெக்ஷன் போஸ்ட்டில் சில இதில் வரலன்னு சொன்னாங்க, பட் ஆன்சர் கீ வந்து தெரியும். அதாவது 2024 செலெக்ஷன் போஸ்ட்டில் சில பேர்ட்ட நான் கேட்கும் போது இல்லை சென்சஸே வரலங்க, சென்சஸ் போன டைம் நாங்கள் படிச்சுட்டு போனோம் வரலன்னு சொன்னாங்க. பட் ஆன்சர் கீ வந்துச்சுன்னா மேபி நான் நம்மளுடைய குரூப், நம்ம ஆன்லைன் கோர்ஸ் குரூப்பில் வேணால் நான் வந்து அதை போடுறேன், சென்சஸ் படிக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்கல அப்படின்னு மாதிரி 2 பேர் சொன்னாங்க. சில பேர் வந்து சென்சஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க, பட் என்ன கொஸ்டின் எனக்கு மறந்துடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து ஆன்சர் கீ வரட்டும், நம்ம யாரையும் நம்ம வேணால் ஆன்சர் கீ நம்புவோம், ஆன்சர் கீ வரட்டும். செலெக்ஷன் போஸ்ட்டில் ஜிடி கான்ஸ்டபிள், இந்த வீடியோ ஃபுல்லாமே செலெக்ஷன் போஸ்ட் சொல்லியிருப்பேன், ஜிடி கான்ஸ்டபிள். ஸோ ஜிடி கான்ஸ்டபிளில் வந்து சென்சஸ் கேட்டிருந்தாங்களா கேட்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஒருவேளை கேட்குறாங்க அப்படின்னா என்ன படிக்கணும்னா ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸு, ஸ்டேட் வைட் கம்பேரிசன் கண்டிப்பாக படிக்கணுங்க. ஓகேவா, ஏதாவது எந்த டேர்ம் எடுத்தாலுமே, ஓகேவா, இப்போ லிட்ரேசின்னு எடுத்தாலுமே, செக்ஸ்லேஷன் எடுத்தாலுமே, பாப்புலேஷன் எடுத்தாலுமே, மினரல்ஸ் எடுத்தாலுமே, எந்த இது எடுத்தாலுமே என்னென்ன ஃபேக்டர்ஸில் நீங்கள் எடுக்கிறவங்களோ எல்லாத்துக்குமே ஸ்டேட் வைட் கம்பேரிசன் படிக்கணும். அதை ஆர்டராகவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் யார் இருக்கா, செகண்ட் யார் இருக்கா, தேர்ட் யார் இருக்கான்னு நான் வச்சுக்கோம். இதை நான் வந்து எதில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா டயர் 2ல் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த எல்லாமே டயர் 2ல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸு, இந்த ஆர்பிஐ பொறுத்தவரை என்னென்னா ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ்னால் ஆர்பிஐ ஆக்ட் என்ன, அது எப்போ ஆரம்பித்தாங்க, அதில் இருக்க அந்த ஃபேக்ட்ஸ்லாம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேங்க் அப்டேட்ஸு, மானிட்டரி பாலிசி ரேட், இதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மானிட்டரி பாலிசி ரேட் தான் இப்போ ரேட், ரிவர்ஸ் இப்போ ரேட், எஸ்எல்ஆர், இந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த இதுதான் வரும். ஃபிஸ்கல் பாலிசி, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டான அப்டேட்ஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸில் படிக்கணும். சரியா,
ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்பிஐ பற்றி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் ஃபுல்லாமே வந்து இந்த சென்சஸ் பற்றி தான். லிட்ரஸி ரேட் என்ன, செக்ஸ் ரேஷியோ, பாப்புலேஷன் க்ரோத், அர்பன் சிட்டி ரேட்டு. அதுக்கப்புறம் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி என்ன வச்சுருந்தாங்கன்னா, இந்த ஸ்டேட் வந்து இதுக்கு முன்னாடி 2001 எடுத்த மொத்தத்தில் இருந்த பர்சன்டேஜுக்கும் 2011 எடுத்த பர்சன்டேஜுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்லாம் கேட்டிருக்கானுங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மார்க் போகணும்னு நினச்சிட்டா எதுனாலும் போகும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம நான் வச்சுக்கலாம், இதெல்லாம் எப்படி இப்போ படிக்கிறது அப்படின்னா, இதை வந்து ரொம்ப பெக்குலராக இருக்கும். ஓகேவா? இப்போ எல்லா ஸ்டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஒரு ஸ்டேட் மட்டும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பெக்குலராக சில விஷயம் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயரை படித்து வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ்னால் டைப்ஸு, பார்டர் ரிலேஷன், வேர்ல்டு ஆர்கனைசேஷன், இந்த யுஎன்ஓ, யுனெஸ்கோ நிறையா வந்து இந்த இது கொடுப்பாங்க. ராம்சார் சைட்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த இது. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் விசிட், நம்ம பிஎம் அங்கே போனாலும் சரி, அந்த பிஎம் இங்கே வந்தாலும் சரி, அவங்களுடைய கேபிட்டல் என்ன, கரன்சி என்ன, அதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கிறது ஸ்டாட்டிக் பார்ட். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து எதுவுமே கேட்கல இந்த கொஷின்ஸில். சமிட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஏகப்பட்ட சமிட் நடக்கும். சோலார் சமிட், அந்த சமிட், இந்த சமிட். அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் நடக்கும். இது பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதுக்கப்புறம் ஏஷியன் அந்த மாநாடு, இந்த மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்கும். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து யார் யாருக்கு நடக்குது, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய இது பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இதை பற்றியும் கேட்கல. நேஷ்னல் ஸ்டேட்டு இந்த ரெண்டை பற்றி எடுத்தாலுமே ஸ்கீம் தாங்க. எல்லாமே கேட்டது ஸ்கீம் தான். ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்கிரீன் எக்ஸாம்ஸில் ஸ்கீம்ஸ் தான். அதுக்கப்புறம் நியூ வாட்டர்வே, அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஓல்டு ஸ்கீமோடைய இயர், பழைய இயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இது இருக்கு இல்லையா, இது எம்ஜி நரேகா, அதோடைய ஓல்டு ஸ்கீமோட இயர் என்ன, அதோடைய ஃபியூச்சர்ஸ் என்ன. ஃபியூச்சர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த இதில் வந்து ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணலாம். இந்த இதில் வந்து இத்தனை பேர் தான் எலிஜிபிள், இத்தனை பேருக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணலாம். அதான் ஃபியூச்சர்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டில் உள்ள நியூ ப்ராஜெக்ட் என்ன, மினிஸ்ட்ரி போர்ட்ஃபோலியோ வந்து தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நேஷனல்னாலும் சரி, இது ஸ்டேட்னாலும் சரி, ஸ்கீம்னா இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ ஸ்கீமில் என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்கீம்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீம் எடுக்கிறீங்க, ஒரு ஆவாஸ் யோஜனா இல்லை ஜல்ஜீவன் மிஷன், ஏதாவது ஒரு ஸ்கீம் எடுக்கணும். அது எப்படி படிக்கணும்னா, இயர். இப்போ வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும், புதுசாக அந்த ஸ்கீம் வந்திருக்கும். அப்போது அதோட இயர் என்ன, இந்த ஸ்கீம் வந்து ஒரு இயர் என்ன, பழைய இயர் என்ன, எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, அதுக்கு யார் ஃபண்டு பண்ணுறா, ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபண்டு கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுக்குது, இல்லை ஃபுல்லாமே சென்ட்ரலா, இல்லை ஃபுல்லாமே ஸ்டேட்டா. அதுக்கப்புறம் இது நியூ நேமா இல்லை நியூ ஸ்கீமா, இல்லை பழைய இது இருக்கா, ஓல்டு வெர்ஷனில் என்ன இருக்குது, யார் பெனிஃபிஷரி, யார் டார்கெட் பீப்புள், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். பெனிஃபிஷரி அப்படின்னா என்னென்னா, டேரெக்டாக வந்து இல்லாமல் இன்டெரக்டாக வந்து நிறைய பேர் பயன்பெறுவாங்க. இதனால இந்த மக்கள் பயன்பட்டாங்க, இத்தனை பேர் இது பண்ணாங்கன்னு சொல்லி அதில் ஒரு நம்பர் ஆஃப் பர்சன்ஸோ இல்லை நம்பர் ஆஃப் விஷயமோ அதில் இருக்கும். ஓகேவா? டார்கெட் பீப்புள்னால் ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். இது வந்து டிசேபிள் பீப்புளுக்கு, இது வந்து சில்ட்ரனுக்கு, இது வந்து நியூட்ரிஷன் உள்ள சில்ட்ரனுக்கு சொல்லி தனித்தனியாக வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது பெனிஃபிஷரி யார், டார்கெட் பீப்புள் யாருன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏன் இந்த ஸ்கீம் வருது, எதனால, அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஃபேக்ஸ், அப்ரிவேஷனும் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, ஒரு 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 ஸ்கீமில் வந்து நடுவில் வந்து எஸ் வருது, அந்த எஸ்ஸுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இப்போ நம்ம படிக்கும் போதில் வந்து சில இதுக்கெலாம் படிச்சிருவோம், ஆவாஸ் இல்லை வந்து ஜேஏயு, உதய் அப்படின்னு சொல்லி படிச்சிருவோம். ஆனால் அதோட எக்ஸ்பேன்ஷன் உள்ளே இருக்கும். சரியா? நம்ம அதை படிக்காம விட்டுருப்போம். உடான், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் பண்ணும் போதில் அந்த இதுக்கான என்ன டேர்ம், கரெக்டான டேர்ம்னு சொல்லியும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அது போக இதெல்லாம் ஸ்கீமுக்காக சொன்னது நான். அது போக ப்ராஜெக்ட்ஸ், இனிஷியேட்டிவ், பிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் ஃபாரின் நேஷனல் அந்த அவங்க விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நேஷனலாக இம்பார்ட்டண்டான நியூஸு. இப்போ வந்து இப்போ ஒரு சட்டம் வந்துச்சு, சிஏ சட்டம் வந்துச்சு, அதனால ஏதாவது வந்து அஃபெக்ட் ஆகுதா, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறது, பீப்புளை டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணுற திட்டங்கள், இனிஷியேட்டிவ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச நேஷனல் நியூஸு. அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்கீம்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரியா? அப்புறம் பாலிட்டி இண்டிசஸில் வந்து ஆக்ட், பில்லு ஆஃப் ஸ்டேட் ஆர் நேஷன். ஓகேவா? இப்போ புதுசாக அந்த சிஏ இதெல்லாம் வந்துச்சுல. ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் பர்டிகுலராக வந்து அவங்க ஸ்டேட்டுக்குனே சில சட்டங்கள் கொண்டு வருவாங்க, சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படி அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எந்த ஆர்டிக்கலில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இப்போ ஏதோ ஒரு திருத்துறாங்கன்னா ஏதோ ஒன்றில் திருத்துறாங்களே, அது என்ன, எதை வந்து திருத்துறாங்க, மாற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் என்ன. இதில் வந்து புதுசாக இப்போ ஒரு ட்ரெண்ட் வந்துருக்கு. என்னென்னா, நான் இதெல்லாம் நோட் பண்ணேன். இப்போ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஓகேவா? நான் எடுத்த 10 செட்டில் 2 செட்டில் அந்த கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேவா? அதாவது வந்து யாருக்கும் நடக்குது. இப்போ நம்ம ஒரு கேஸ் படிப்போம், ஏதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வெர்சஸ் ஏதோ ஒரு ஃபேமஸான ஜட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஒன்று டக்குன்னு வர மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ நம்ம பாலிட்டியில் படிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க வெர்சஸ் இவங்க சேர்ந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி படிப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இவங்க கேட்டிருக்காங்க, இது வந்து யாருக்கும் நடந்த கேஸ், இது இந்த ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ முன்னாடி வந்து ஜட்மெண்ட் கேட்டுருக்காங்க, இப்போ ஜட்மெண்ட் கொடுத்து இது வந்து யாருக்கும் நடந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ்னு பார்த்தோம்னா
WHO கொடுக்குற ரிப்போர்ட்ஸ், நிதி ஆயோக் கொடுக்குற ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ், ஸ்டேட்ஸுக்குள்ளேயே கொடுப்பாங்க இல்லையா அந்த ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட்டில் பர்டிகுலர் நடந்த ஆக்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் லெவலில் நடந்த ஆக்ட் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 2019 சம்திங் அந்த அந்த டைமில் கேட்டிருந்தது. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் இதில் வந்து என்னென்னா கேட்டிருக்கேன். என்னென்னா நான் இந்த சொல்லும் போதுல மறந்துட்டேன். இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் படிக்கும் போதுல என்ன படிக்கணும்னா, நம்ம இந்தியாவுடைய ரேங்க் என்ன, ஓகேவா, இந்தியாஸ் ரேங்க் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டில் வந்து ஆர்டர், நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆர்டர் வைஸ் சொன்னோம்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட் யார் செகண்ட் யாருன்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்போர்ட்ஸ் படிக்கும் போதுல நம்ம பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்ஸ் படிக்கும் போதுல யார் ஃபஸ்ட் இருக்கா செகண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. HTL யார் ஃபஸ்ட் இருக்கா, டூரிசம் இண்டெக்ஸில் யார் இருக்கா, பாவர்ட்டி இண்டெக்ஸில் யார் இருக்கா, நிதி ஆயோக் ரிப்போர்ட் பற்றி, ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பர்சனல் நியூஸ்லாம் மேக்ஸிமம் படிக்கிறது என்னென்னா ட்ரெண்டிங், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃபீல்டுலையுமே அப்கமிங் டேலண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆர்பிச்சு ஆவாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்படி தான் கேட்டிருக்காங்க, ஒருத்தவங்களை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நிறையா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் MTS எடுத்தாலும் சரி, CGL எடுத்தாலும் சரி, அவங்க கேட்ட மெயினாக என்னென்னா, இப்போ ரீசெண்டாக 2023 2024 நடந்த ரெஸ்லிங், பாக்ஸிங், ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் வந்து இந்த இதில் அண்டர் 19 யார் வின்னர், அதுக்கப்புறம் வந்து இதில் யார் சாம்பியன்ஷிப் அடித்தா, இதில் யார் கோல்டு மெடல் அடித்தா, இப்படி தான் கேட்குறாங்க. மெயினாக அதில் வர்றது வந்து அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருன்னு தெரியாது, அவங்க பேரே தெரியாது. அவங்க ஒரு ஏதாவது அடிச்சிருப்பாங்க, அவங்க யார், அவங்க பேர் என்ன, அவ்வளோதான். ஸோ மெயினாக அதில் கேட்டது என்னென்னா ஸ்போர்ட்ஸில் என்ன டீமு, என்ன வின்னரு, இதுதான் அதிகமாக இருந்தது. ஓகேவா? ஸோ எழுது கொஞ்சம் கொஸ்டின் இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ்னு எடுத்தாலே மெயினாக வின்னர் யார், அப்படி இல்லைன்னா வின்னிங் டீம் என்ன, இதுதான் அதிகமாக கேட்ட கொஷின். ஓகே, எல்லா ஷிஃப்ட்லையும் இல்லாத கொஷினே கிடையாது இதில். ஸோ அதனால தான் நான் போட்டிருக்கேன் வேரியஸ் ஸ்போர்ட்ஸில் இந்தியன் வின்னர்ஸ் யார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு லெவலில் சாம்பியன்ஷிப் வின்னர் யார். இப்போ இங்கேருந்து வந்து புதுசாக போய் யாராவது சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாங்க, அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான சாம்பியன்ஷிப் இருக்கும், அதில் யார் வின் பண்ணா. இப்போ ஆஷஸ் டெஸ்ட் நடக்குது அப்படின்னா அதில் எந்த டீம் வின் பண்ணிச்சு, அதில் யார் வந்து மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வாங்கினா. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான டோர்னமெண்ட்ஸ். கரெக்டாக? ஆஷஸ் டெஸ்ட்லாம் ரொம்ப ஃபேமஸானது, கிராண்ட் ஸ்லாம்லாம் ரொம்ப ஃபேமஸானது. ஈவன் தோ அதில் இந்தியன் இல்லைனாலுமே அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடைய நம்பர் ஆஃப் மெடல்ஸ் என்ன, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் ஒரு கொஸ்டின்லாம் பார்த்து நான் வந்துட்டேன். என்னென்னா லைக் ஒலிம்பிக்கில் வந்து 2020 சம்திங் 2020 2016 அந்த ரேஞ்ச் வரையும் இந்தியா வந்து எத்தனை கோல்டு மெடல் வாங்கியிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அதை நம்ம படிக்கணும். அப்போ ஒலிம்பிக் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கணும் அர்த்தம். அதனால தான் நான் இங்கே போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ ரெக்கார்ட்ஸ் நியூ அண்ட் ஓல்டு அப்படிலாம் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நம்ம போய் தேடி பார்த்தா கிடைக்கும். சரியா? இதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. நம்ம சும்மா விக்கிபீடியாவை சும்மா லைட்டாக வாட்ச் விட்டோம்னாலே இதெல்லாம் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது இந்தியன் பிளேயர்ஸ்லாம் என்னென்ன இருக்காங்க, இப்போ நம்ம சும்மா உட்காந்து சொல்லணும்னா ஒரு 10 இருக்கும்ல, அவ்வளோதானே இருக்கும், அதை படிக்க முடியாதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மொத்தமே வந்து 8 தான் வாங்கியிருக்காங்க கோல்டு மெடல். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். சரியா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேட்குறது வந்து வென்யூ அண்ட் மாஸ்கர் கூட அவ்வளோவா கேட்குறதுல வென்யூ ரொம்ப கேட்குறாங்க. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேரியஸ் ஸ்போர்ட்டில் யார் வின்னர், ஹூ வெர்சஸ் ஹூனா, யார் வின்னர் யார் ரன்னர், அதை நான் சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டோர்னமெண்ட்னு எடுத்தோம்னா வென்யூ, மாஸ்காட்டு, ஸ்டாட்டிக் நடந்த ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்ட்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு. அதாவது வந்து நிறையா ரெக்கார்ட் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சச்சின் சார் அதனையும் முறியடித்தார், தோனி சார் அதனையும் முறியடித்தார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இதாக வரும். அந்த இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்போர்ட்லையுமே ஒலிம்பிக் இந்த இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் பார்ட் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டாட்டிக் பார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தான் ஐகானிக் ஃபாஸ்ட் ஈவெண்ட்ஸ் ஒரு இதுக்கு எடுத்தாங்க. இது தோனி 6 அடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் ஸோ ஐகானிக்காக அந்த இது இருந்தது. அது என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னால், அவர் அடித்த அந்த 6 அந்த இதை வந்து வாங்கடே ஸ்டேடியத்தில் அவருடைய செலவு ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஐகானிக் ஈவெண்ட்ஸ் இல்லையா, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஒலிம்பிக்ஸ்னு சொல்லி எடுத்தோம்னா ஒலிம்பிக்ஸ் தவிர மற்ற எந்த டோர்னமெண்ட் இருந்தாலுமே, ஓகேவா, எந்த டோர்னமெண்ட் இருந்தாலுமே அதோட எங்கே நடக்குது, அதோட மாஸ்கட் என்ன, அது ரிலேட்டடாக ஸ்டாட்டிக் பார்ட் என்ன, அதில் ஓல்டாக இந்தியன்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கியிருக்காங்களா, அதுக்கப்புறம் அதை இனாகிரேட் பண்ணி வச்சது யார், இப்போ கேலோ இந்தியா கேம்ஸ்லாம் வந்து யார் இனாகிரேட் பண்ணி வச்சா அப்படின்னு கேட்பான். அதோட ஃபியூச்சர் வென்யூஸ், இப்போ நிறைய டோர்னமெண்ட் ஒலிம்பிக்லாம் வந்து அடுத்த 12-15 வருஷத்துக்கு வென்யூ நமக்கு தெரியும். வேர்ல்டு கப் அடுத்து எங்கெல்லாம் நடக்க போகுது, அந்த மாதிரி ஃபியூச்சர் வென்யூஸ். அதுக்கப்புறம் எத்தனாவது எடிஷன், 40வது எடிஷன், 50வது எடிஷனா அப்படிங்கிற அந்த எடிஷன், இந்தியாவில் எத்தனாவது இருக்குது, மெடல் எத்தனை வாங்கியிருக்கு, அதுக்கப்புறம் அங்கே ஜெயித்தவங்க நம்ம இந்தியாவில் எந்த ஸ்டேட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்.
இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து வின்னரு அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் கேட்டகரி இதுவும் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்னென்னா இப்போ இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, வெயிட் பாக்ஸிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, 49 கேஜி கேட்டகரிஸ், 55 கேஜி கேட்டகரிஸ், 60 கேட்டகரி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். அவருடைய வேர்ல்டு ரெக்கார்டும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியன் வின்னர்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு சேர்ந்தவங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டோர்னமெண்ட்டை வச்சுக்கிட்டு அதோடைய வென்யூ என்ன, மாஸ்கர் என்ன, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்தியன் நம்பர் ஆஃப் மெடல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வின்னர் யார் ரன்னர் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. வின்னிங் டீம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒலிம்பிக்ஸ் பேரா ஒலிம்பிக்ஸ் வின்னரு, அதுக்கப்புறம் கேலோ இந்தியா இனாகிரேட் பண்ணி வச்சது, அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, இதை தான் சொன்னாலே அந்த டயர் 2ல் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் இது ஃபஸ்ட் யார் செகண்ட் யார் அப்படின்னு சொல்லி கேட்டது. அதுக்கப்புறம் வந்து நியூ ரெக்கார்ட்ஸ் இன் டோர்னமெண்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் ஃபேக்ட்ஸ் ஆஃப் டோர்னமெண்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, சொன்னேன் எல்லாமே அங்கே சொன்னது தான் எக்ஸ்ட்ராவாக அங்கே சொல்லியிருக்கேன். சரியா, சரி ஓகே. இப்போ அடுத்து ஸ்டேட்ஸ் போவோம். என்னென்னலாம் நேஷனலில் சொன்னோம் அதெல்லாம் இங்கே ஸ்டேட்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அதே தான் ஸ்கீம்ஸ்க்கு சிட்டி. இப்போ நாங்கள் என்ன சொன்னேன், நியூ இனிஷியேட்டிவ் எங்கேயாவது நடத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த நியூ இனிஷியேட்டிவ் எங்கே கொண்டு வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஏதோ ஒரு சிட்டியில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்தவரை என்ன படிக்கணும்னா ஐஐடி, அதுக்கப்புறம் நியூ ஸ்பீசிஸ், அதாவது வந்து நியூ ஸ்பீசிஸை வந்து அந்த காட்டுக்குள்ளே சரி வெஸ்டர்ன் கேட்ஸில் இல்லை வந்து ஹிமாலயாஸில் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி சொல்கிறத வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் வச்சுக்கலாம். இப்போ ஐஐடியில் என்ன வரும்னா இந்த ஐஐடி இன்ஸ்டியூட் வந்து இது மூலியம் டைப் வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வாங்க, புதுசாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். நிறைய ஐஐடி மெட்ராஸ் வரும். ஓகே, ஸோ அது என்ன ஃபீல்டு, என்ன இன்வென்ஷன், என்ன இனிஷியேட்டிவ் அது சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நேமிங் ஒரு பிளானட்டுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது. ஓகே, சரி ஓகே, நான் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பொருளை செய்யலைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த அவுட்கம்ஸ் ஆப் அப்படின்னு சொன்னது தான். சரியா, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சம்மரைஸ் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னு எடுத்தால் என்ன நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிஜிஎல் படிக்கிறீங்களா 2 வருஷம் படிங்க. சிஹெச்எஸ்ல எம்டிஎஸ் படிக்கிறீங்களா 1.5 வருஷம் சிஏ படிக்கணும். இது மஸ்ட்டு. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது நீங்கள் படிக்கிறீங்களா, அந்த படிக்கிறதுல நான் இப்போ என்னெல்லாம் வந்து டாபிக்ஸ் டு பி ஸ்டடி அப்படின்னு சொன்னோமோ அந்த இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா கண்ட கழுதையும் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து மிலிட்ரியா இந்த இதெல்லாம், அதாவது வந்து எல்லா டாப்பிக்கும் விடாமல் படிக்கணும். ஓகேவா, அதுக்காண்டி இப்போ வந்து நான் இந்த கொஸ்டினில் வந்து டிஃபென்ஸ் கேட்கல, இன்டர்நேஷனல் கேட்கல, எங்கேயாவது விட்டுருங்க நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கம்மியாக கொடுங்க. அண்ட் அதில் படிக்கிற என்னென்ன டாபிக்ஸ் சப் டாபிக்ஸ் படிக்கணுமோ அதையும் கம்மியாக கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரியா, ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் இருந்தது. மூணாவது எதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்போர்ட்ஸு, நேஷ்னலு, ஸ்டேட்டு, அவார்ட்ஸு, பாலிட்டி, இந்த 5 தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கரண்ட் அஃபேர்ஸோடைய எல்லா கம்பைலேஷனும் வந்து நம்மளுடைய குரூப்பில், அதாவது ஆல் நோன் கோர்ஸ் குரூப் இருக்கு இல்லையா டெலிகிராம் சேனலில், அதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். சந்துரு மேக்ஸ் அஃபிஷியலில் வந்து இந்த நம்பரில் இருக்க மெசேஜஸ்லாம் வந்து நமக்கு வந்து இதோடைய இந்த பிடிஎஃப் உடைய இந்த மந்தோடைய பிடிஎஃப் தான். ஓகேவா, ஸோ ஜூன் மந்தோட பிடிஎஃப், மே மந்தோட பிடிஎஃப்லாம் வந்து இந்த நம்பர்லாம் இருக்குது. சரியா, ஸோ சந்திர மேக்ஸ் அஃபிஷியலில் இந்த நம்பர்லாம் இருக்குது. நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலை வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, அப்படி இல்லைன்னா நமக்கு குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா, அதாவது வந்து ஆப்பில் இருக்கீங்க, கோர்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. இந்த இப்போ உங்களுக்கு தெரியுதா, ஸோ ஆல் ஒன் கோர்ஸ் ஃபார் ஆல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு சேட் பாக்ஸ் இருக்கும். இதில் ஆப்லேயும் இருக்கும், இல்லை இதில் வெப்சைட்லேயும் இருக்கும். ஸோ அந்த இதில் போனீங்கன்னா இந்த ஒரு இது இருக்கும். ஓகேவா, இந்த ஒரு சேட் இருக்கும். அந்த சேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் வந்து டிரைவ் லிங்க்னு சொல்லியிருக்கும். அந்த டிரைவ் லிங்க்கில் ஸோ அந்த டிரைவ் லிங்க்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து 2022 இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். 2022 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்குது. 2023 ஃபுல்லாக கொடுத்தாச்சு. 2024 வந்து ஜனவரி மந்த் வரையும் இருக்கும். பிப்ரவரி வந்து இன்னொரு 4 to 5 டேஸில் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். 2023 வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டும் இருக்குது. இந்த தனித்தனியாக போட்டும் நம்ம கொடுத்துருப்போம். ஆகஸ்ட், நவம்பர் எல்லாமே 12 மாதத்துக்கும் எல்லாமே இருக்கும். சரியா, சரி ஓகே. ஸோ இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த சைட்டுக்கு போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு கொடுத்து உங்கள் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ள லாகின் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்னா ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு இந்த லிங்க் கொடுத்துருக்கோம், iOS ஆப்புக்கும் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். ரெண்டுக்குமே வந்து ஆர்கனைசேஷன் கோடு இந்த தான். சரியா, ஸோ அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை. அதுக்கப்புறம் வந்து இந்த இதை தாண்டி ஒன்றே மட்டும் தான், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுன்னா ஜிடிக்குரிய ஆன்சரிக்கை வந்துடும், அதையும் சேர்த்து போடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதுக்காக வந்து நம்ம செலெக்ஷன் போஸ்ட் வந்துடுது, சிபிஓ வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டே போகிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த அனாலிசிஸ் எப்போயும் முடிச்சிடலாம், எப்போயும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோம். இன்கேஸ் இதை விட்டு நான் இப்போ சொன்னதை விட்டு
எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக வந்து நம்மளுடைய ஜிடி கான்செப்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் அதை வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். பட் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அப்டேட் வராது. பட் அதுதான் ஓகேவா. எனக்கு ஷுவராக தெரியும் 2023 24 கண்டிப்பாக ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் தான். ஆனால் டிராஸ்டிக் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்காது. நான் சொன்ன அந்த 5 டாபிக் படிச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இது ஸ்போர்ட்ஸு, நேஷ்னலு, ஸ்டேட்ஸு, பாலிட்டி அண்ட் இண்டிசஸ் அண்ட் அவார்ட்ஸ். இந்த 5மே வந்து கண்டிப்பாக மாறாது. அவார்ட்ஸில் முக்கியமாக வேர்ல்டு அவார்ட்ஸு, அதில் சாகித்ய அகாடமி, அதுக்கப்புறம் வந்து சங்கீத் நாடக அகாடமி ஓகேவா. ஸோ சாகித்ய அகாடமி கரெக்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும் என்னெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஓகேவா. ஸோ எல்லாரும் பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.